2011 எடுக்கப்பட்ட த கிரே அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட பிரைம் வீடியோஸ்ல வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துடலாம். மோசமான வெதர் சுச்சுவேஷன்ல ஒரு ஃப்ளைட்டு டிராவல் பண்ணி நடுவானத்துல பறந்து போயிட்டு இருக்கும்போது ஃப்ளைட்டு கிராஷ் ஆகி சுத்தியுமே பனி நிறைஞ்சு இருக்கக்கூடிய இடத்துல விழுந்துருது. ஸோ இதுல முதல் கட்டமா ஒரு 7 பேர் மட்டும்தான் உயிர் படைச்சிருக்கிறாங்க. மற்ற எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. உயிர் பிழைச்சிருக்கக்கூடிய இந்த 7 பேருமே இதுக்கப்புறம் வாழ்றதுக்கு பயங்கரமா போராட வேண்டியது இருக்கு. ஸோ இந்த இடத்துல மீட்பு ஃபிளைட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலுமே அங்கேயுமே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. ஸோ ஓநாய்கள் பார்த்தீங்கன்னா தொந்தரவு பண்ணுது. ஸோ இதனால இந்த இடத்துல இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நகர்ந்து போய் அந்த இடத்துல போய் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த பிளான் பண்றாங்க. அங்க போறதுக்குள்ள எத்தனை பேர் உயிரோட இருந்தாங்க, கடைசி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பிச்சாங்க அப்படிங்கறத அந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தை ஒரு சூப்பரான சர்வைவல் த்ரில்லர் படமா எடுத்திருக்கிறாங்க. ஸோ 2011 எடுக்கப்பட்ட படமா இருந்தாலும் அந்த அவுட்புட்லாம் சூப்பரா இருந்துச்சு. லொக்கேஷன் அருமையா இருந்துச்சு. ஃப்ளைட்டு கிராஷ் ஆகுறதுவே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நான் சொசைட்டி ஆஃப் ஸ்னோ அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அது இந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனால் 2011 இந்த மாதிரியான அவுட்புட்டு அதுலேயுமே இந்த படத்தில் ஓனாயெல்லாம் காமிச்சிருப்பாங்க பாருங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதனால இந்த மாதிரியான சர்வைவல் த்ரில்லர் படங்களை அதிகமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் போரிங் ஆகலாம். ஸோ ஒரே மாதிரியான சீன்ஸ் தானே வருது, புதுசாக என்ன காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரலாம். ஆனால் இந்த படத்தில் புதுசானா கண்டிப்பாக அந்த ஓனாய் வச்சு வரக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. டெக்னிக்கலி செம சவுண்டான படம் தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.